திருநெல்வேலியில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடத்தப்படும் 9வது பொருணை நெல்லை புத்தக கண்காட்சி வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 22ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதற்கான விளம்பர முன்னோட்டங்கள் கடந்த சில நாட்களாக நடந்து வருகிறது. இன்று காலை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் சிவராம் கலைக்கூடத்தை சேர்ந்த பள்ளி மாணவிகள் பலரும் இணைந்து ஒரு மாபெரும் காலேஜ் விழிப்புணர்வு ஓவியத்தை உருவாக்கி புத்தக வாசிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து மதியம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநெல்வேலி முழுவதும் ஓடும் பல்வேறு ஆட்டோக்களில் புத்தக கண்காட்சி விளம்பர ஸ்டிக்கர்களை ஒட்டும் நிகழ்வு நடந்தது. மொத்தம் 13 நாட்கள் திருநெல்வேலி டவுன் ட்ரேட் சென்டரில் நடைபெற இருக்கும் பொருணை நெல்லை புத்தக கண்காட்சி தினமும் காலை 11 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை நடைபெறுகிறது. இதில் பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகள், பயிற்சி பட்டறைகள், கண்காட்சிகள் என நாள்தோறும் மாணவ மாணவியர் பொதுமக்கள் பயன்பெற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருப்பதால் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் மாவட்ட காவல்துறையினர் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஏர்வாடியில் இன்று ஏர்வாடி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு சண்முகசுந்தரம் தலைமையில் அல்குதா மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு தொடர்பாகவும் போதைப் பொருட்கள் பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருநெல்வேலி வனக்கோட்டம் எல்லைக்குட்பட்ட திருநெல்வேலி வனச்சரகம், பாளையங்கோட்டை வனச்சரகம், நாங்குநேரி வனச்சரகம், ராதாபுரம் வனச்சரகம், சேரன் மகாதேவி வனச்சரகம், ஒன்னாக்குடி வனச்சரகம் ஆகிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் யாராவது நாட்டு துப்பாக்கி வைத்திருந்தால் அதை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் திருநெல்வேலி வனச்சரக அலுவலகத்தில் தானாக முன்வந்து ஒப்படைத்துவிட்டால் அவர்கள் மேல் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது, ரகசியம் பாதுகாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டாலோ அவர்கள் முறையற்ற சமூக விரோத செயலான வேட்டையாடுதலில் ஈடுபடுவது தெரிந்தாலோ அவர்கள் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972, படைக்கலன் சட்டம் 1959 கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருநெல்வேலி வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரேனும் உங்கள் பகுதியில் சட்டத்துக்கு புறம்பாக நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பது தெரிய வந்தால் 0462255337 என்ற எண்கள் மூலம் தகவல் சொல்லலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறங்குடி காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் ஏர்வாடி பொறுப்பு உதவி ஆய்வாளர் திருமதி சுபாஷினி அவர்கள் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் ராஜாபுதூர் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த நம்பித்தலைவன் பட்டயத்தை சேர்ந்த 32 வயதான சண்முகசுந்தரம், 23 வயதான நம்பிராஜன், 28 வயதான இசக்கிராஜா ஆகிய மூவரையும் சோதனை செய்து பார்த்தபோது அரசால் தடை செய்யப்பட்ட மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய 1 கிலோ 800 கிராம் கஞ்சாவை விற்பனை செய்வதற்காக வைத்திருந்தது தெரிய வந்தது. இது குறித்து மேற்படி உதவி ஆய்வாளர் அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு சண்முகசுந்தரம், நம்பிராஜா, இசக்கிராஜா ஆகிய மூவரையும் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். மேலும் அவர்களிடமிருந்து 1 கிலோ 800 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தார். திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையின் ஒழுங்குமுறை மற்றும் உடல் தகுதியை மேம்படுத்தும் விதமாக வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சட்டம் மற்றும் ஒழுங்கு காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் வி பிரசன்னகுமார் IPS அவர்கள் மேற்பார்வையில் மாவட்டத்தின் அனைத்து உட்கோட்டங்களிலும் அந்தந்த துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் காவல்துறையினருக்கு கவாத்து பயிற்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றும் அனைத்து உட்கோட்டங்களிலும் உடல் தகுதியை மேம்படுத்தும் கவாத்து பயிற்சி சிறப்பாக நடைபெற்றது. உங்கள் பகுதிகளில் நடக்கும் செய்திகளையும் எங்களுக்கு அனுப்பலாம். திரையில் தெரியும் நம்பருக்கு வீடியோவாகவோ புகைப்படமாகவோ அனுப்பி அந்த செய்தி பற்றிய தகவலையும் பகிரவும். மீண்டும் நாளை செய்திகளில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.